Hi everyone, welcome to Veggie Treat. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம மசாலா சுக்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் வந்து நிறையா நார் சத்து உள்ள காய் இது, அதனால் நம்ம பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த சுக்னி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட 2 எண்ணெயும் கட் பண்ணிவிட்டு நம்ம எப்போதும் பண்ணுற பொரியல் மாதிரி குட்டி குட்டியாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா மசாலா போடுறதுனால கொஞ்சம் சீக்கிரமே இது வெந்துடும் உங்களுக்கு. இப்போ கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஒரு 4 ஸ்பைசஸ் கம்பல்சரியாக ஆட் பண்ணணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஜீரகம் எல்லாமே 1/2 ஸ்பூன், கருஞ்சீரகம், சோம்பு 1/2 ஸ்பூனு, இந்த 4 ஸ்பைசஸும் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஃப்ளேவராக நல்ல மசாலாவாக இருக்கும் உங்களுக்கு. இது 4ம் நல்ல வாசனை வர வரைக்கும் வதக்கிட்டு 2 சிகப்பு மிளகா கிள்ளி போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து நிறைய வாட்டர் கண்டென்ட் உள்ள வெஜிடபிள். பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றாமையே நல்லா வெந்துடும். ஒரு 10 மினிட்ஸில் இந்த மசாலா பொடியெல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிளில் வந்து எந்த டேஸ்ட்டுமே இருக்காது, நம்ம ஆட் பண்ணுற மசாலா தான் அதில் டேஸ்ட்டே கொடுக்கும். இப்போ நான் ஒரு 250 கிராம் சுக்னியை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிடலாம். இப்போ போடும்போது பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம்னா நல்லா அந்த நம்ம போட்டிருக்கிற மசாலாவெல்லாம் அப்சர்வ் பண்ணி வெந்துடும். இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு அந்த காயேன்னு, அதுலேயே நல்லா வெந்திருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம்னா சூப்பராக நமக்கு மசாலா சுக்னி ரெடி ஆகிடும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த காரத்துக்கு நல்ல ஸ்பைசஸோடு அந்த சுகர் ஆட் பண்ணும்போது எல்லா டேஸ்ட்டும் சேர்ந்து சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் திருப்பி மூடி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம போட்ட மசாலாவெல்லாம் அப்சர்வ் பண்ணி நம்மளோட மசாலா சுக்னி ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக நான் ஆஃப் பண்ணிட்டேன். இது நீங்கள் வந்து சாம்பார், ரசம் ப்ளஸ் வெரைட்டி ரைஸ் எல்லாத்தோடையும் நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட் உள்ள வெஜிடபிள், வாட்டர் கண்டென்ட்டும் நிறையா உள்ள வெஜிடபிள். அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபுட்டில் வீக்லி ஒன்ஸ் இதை ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.